ஏங்க என்னம்மா சொல்லு. நான் நாளைக்கு போய் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வெளியில போறேன். வெளியில போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுறேங்க. ஹலோ ஹலோ நிறுத்துங்க மேடம். என்ன காசு, என்ன வாங்கிட்டு என்ன ஷாப்பிங் பண்ண போறீங்க? அதாங்க ரேஷன்ல கொடுக்குறாங்களா பொங்கலுக்காக 3000 ரூபாய், அதை வாங்கிட்டு தான் பர்ச்சேஸ் போடலான்னு சொன்னேன். ஓ மேடம்க்கு இப்போ ரேஷன் கடை எங்க இருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ரேஷன் வாங்கியிருக்கியா? ஒரு வாட்டி கூட நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கியா? ஆமா. இப்போ நம்ம முதலமைச்சர் 3000 ரூபாய் கொடுக்குற சொன்ன உடனே ரேஷன் கடை எங்க இருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு மேடம்க்கு. எப்படி போனோம் தெரிஞ்சு போயிடுச்சு. உங்களெல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சு ஒட்டினாலும் பத்தாது போறாங்க. 3000 ரூபாய் இப்படி அழைறீங்களே. எங்க வீட்டில் மட்டும் இப்படியா இல்லை உங்க வீட்லயுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.